மூவி வந்து ஓவரால் பர்ஃபெக்ட் மூவி. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். எங்கேயுமே வந்து லேக் ஆகலை. மெயினாக வந்து லேக்ன்றது அந்த படத்தில் எங்கேயுமே இல்லை. ஆக்டிங் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்டோரி வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த ஸ்டோரியில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒன்றுமே இல்லை, லவ். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம். 80s 90s ஒருத்தருக்குமே வந்து பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த லவ். அவங்களோட பேர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் காமிச்சாங்க, அந்த ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. எங்குமே அவங்க நடிக்கிற மாதிரி தெரியல. ஒரு ஒரிஜினல் ஒரு லவ் பேர் எப்படி இருப்பாங்க அப்படிதான் இருந்தாங்க. ஃபேமிலி அதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணாம இருக்க முடியும்? அதெல்லாம் கனெக்ட் ஆச்சுதான். ரொம்ப ஆக்சுவலி சொல்ல போனா மூவில லவ் எவ்வளவு அழகா வந்து காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகா காமிச்சிருக்காங்க. ஒரு ஒரு மைண்டோட தான் நான் வந்தேன். ஆக்சுவலி அவர் ஸ்மால் ஸ்க்ரீன்ல பார்த்துருந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்தேன். ஆனா அவர் ஃபர்ஸ்ட் சீன்ல பார்க்கும் போதே பிரேக் ஆயிடுச்சு. அது ரொம்ப அழகா இருந்தாரு. ஸ்க்ரீன்ல ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. ஷெரீஃப் ப்ரோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பர்சனை வந்து அவங்களோட இன்னர் எடுத்துட்டு அந்த ஆக்டிங் ஸ்கில்ல உள்ள கொண்டு வந்தார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கண்டிப்பா 9.5 கொடுப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க இந்த மூவி. தேங்க்யூ. வணக்கம். இன்னைக்கு காந்தி கண்ணாடி படம் பார்த்துருக்கோம். ரொம்ப நல்லாவே இருக்கு. இயக்குனர் ஷெரீஃப் அவரோட 2வது படம் இது. அவரோட எழுத்து, அவரோட டைரக்ஷன்ஸில் முதல் படம் பார்த்தோம். அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து நாங்கள் இன்னும் வராமல் இருக்கோம். இப்போது இவர் எடுத்திருக்கிற இந்த காந்தி கண்ணாடி படம் உண்மையிலேயே சிறப்பாக இருக்குது. ஒரே ஒரு லைன், காதல் என்ற லைனை வச்சுட்டு மிக அழகான அற்புதமான ஒரு காட்சி அமைப்பை வச்சு ரொம்ப சிறப்பாகவே எடுத்திருக்காரு. இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்க்கணும். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாக்கா, காதல் அப்படிங்கிறது வந்து எந்த காலத்திலையும் எல்லாருக்குமே வரும் அப்படிங்கிறத மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சோசியல் மீடியாவையே கணக்கிட்டு இருக்கிற பாலா அவர் நடிச்சிருக்காரு. அவருக்காக வந்து படம் பார்க்கணும். அதுவும் நல்லா இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. கூட நடிச்சிருக்கிற அத்தனை பேருமே மிக சிறப்பாக தன்னுடைய கதாபாத்திரங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரியான இயக்குநர்களை வெளியே கொண்டு வரதுல பெரும் பங்கு எல்லா பட தயாரிப்பாளர்களுக்கும் இருக்கணுன்ற ஒரே ஒரு வேண்டுகோள். அந்த வகையில் இந்த படத்துக்கான தயாரிப்பாளர் தன்னுடைய பங்கை மிக சரியாக செஞ்சு இந்த மாதிரியான ஒரு திறமை மிக்க இயக்குநர்களை வெளியில் கொண்டு இருக்கிறது மிக சிறந்த ஒரு விஷயம். தயாரிப்பாளருக்கான அந்த தயாரிப்பாளர் குழுவுக்கும், காந்தி கண்ணாடி படக்குழுவினருக்கும், பாலாவிற்கும், அதில் கதாநாயகா நடித்த அத்தனை பேருக்கும், இந்த படத்தில் ஒட்டுமொத்தமாக நடித்த ஒட்டுமொத்த உழைப்பையும் கொடுத்த எல்லாருக்குமே மிக சிறந்த ஒரு வாழ்த்துக்கள். காந்தி கண்ணாடி படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய மிக சிறந்த படம். வாழ்த்துக்கள் டீமுக்கு. ஓகே, காந்தி கண்ணாடி படம் செப்டம்பர் 5 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு எல்லாருமே குடும்பத்தோட போய் கண்டிப்பா பாருங்க. காதல் அப்படின்ற விஷயத்த ரொம்ப ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு டைரக்டர் ஷெரீஃப். ஸோ அழுதுட்டு தான் கண்டிப்பா வெளில வருவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு கண்டென்ட். ஸோ கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணிடாம தியேட்டர்ல வந்து பாருங்க. தேங்க்யூ சார். கண்டிப்பா சார், அவர் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட டெபியூ ஃபிலிம் மாதிரியே இது இல்லவே இல்லை, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எல்லாருமே அவரை வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களோட கெமிஸ்ட்ரி பத்தி நம்ம பேசுறதுக்கு வேர்ட்ஸே இல்லை சார். அவ்வளோ அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. ஐ லவ்ட் இட். Out of 20, 10 I can give 20. Okay. இஸ்லாமா, ஹாய், திஸ் இஸ் நமிதா. அண்ட் இப்போ காந்தி கண்ணாடியோட ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் ஷோ முடிஞ்சிருக்கு. ஃபீலிங் வெரி ஹாப்பி. ரொம்ப இமோஷனலான ஒரு படம். அதை சேர்த்து பாலாக்கு இது ஒரு பெஸ்ட் ஃபர்ஸ்ட் படம். அவரோட எல்லா இமோஷன்ஸுமே அவரால் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சிருக்கு. அதில் எனக்கும் ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ திங்க் as much as this is a milestone for Bala's career, I feel like this is a milestone for my career as well. ஸோ எல்லாரும் படம் பாருங்க. 5th படம் வருது. நல்ல சினிமா, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. அர்ச்சனா மேம் ஒரு 1 time இல்லை 2 time நேஷனல் அவார்டு வின்னர். அவங்களோட ஜென்ரலி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது ஒரு பெரிய பிளெஸிங் தான். ஆனால் எனக்கு இந்த படத்தில் ஒரு சிங்கிள் ஷாட் அவங்களோட ஷேர் பண்ண முடிஞ்சிருக்கு. அண்ட் ஒரு ஃபிலிம் ஸ்கூல் போகிற மாதிரி தான் அவங்களோட நடிக்கிறது. ஸோ
என்ன சொல்றதுன்னே தெரியல. ஷீ இஸ் அ லெஜெண்ட் அண்ட் ஐ மஸ்ட் பி வெரி வெரி லக்கி. டச் வுட். பாலாவுடையா இல்ல? ஆமா 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 இல்ல கண்டிப்பா. பிகாஸ் ஐ திங்க் நம்ம ஜென்சியா இந்த யங் ஜென்ரேஷனா நம்ம லவ்வோட மீனிங் நமக்கு கொஞ்சம் வேற மாதிரி வித்தியாசமா மாறிட்டு இருக்கு. வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த காலத்துல இருந்த மாதிரி லவ் நமக்கும் நம்ம ரொம்ப அதை டிசைர் பண்றோம், நம்ம ரொம்ப அதுக்கு ஏர்ன் பண்றோம். ஸோ அது எப்படின்னு காட்டி கொடுத்துருக்கு இந்த படம். ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற லவ் ஒரு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான விஷயம்னு இந்த படத்துல சொல்லியிருக்கு. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி லவ்லி டு வாட்ச். செம்மையா இருக்காரு அவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆல்ரெடி 2 ஷோ பார்த்தேன். ஆனால் பெரிய தியேட்டர்ல பார்க்கும்போது செம்மையா இருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா கியூட்டா இருக்காரு அவரு. அண்ட் ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவரு வெயிட் ஏற்றினதானாலும் அவரோட ஃபிட்னஸ் ரெஜிம் ஆனாலும் க்ரூமிங் வைஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்காரு. அண்ட் அவர் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அவர் கேரக்டர். ஆமா ஆமா அதுக்கு என்ன, அவர் ஒரு பயங்கரமான படம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்ல ஹீரோயினும் நடிச்சிருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் த மூவி ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் இதுக்கு முன்னாடி 50 ஹீரோயின்ஸ் ரிஜெக்ட் பண்ண விஷயம் இல்லை. இது அவருக்கு ஒரு நல்ல படங்கிற விஷயம் தான். ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் கீப் இன் மைண்ட். ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்னைக்கு தான் படம் பார்த்தேன். காந்தி கண்ணாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு படம். அந்த ஒரு லவ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. நமிதா கிருஷ்ணமூர்த்தி செம்ம அழகாக இருந்தாங்க படத்தில். ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. நான் அவங்களுக்காக தான் வந்து படம் பார்க்க வந்தேன். அண்ட் பாலாவும் வந்துட்டு ஒரு ஹீரோவாக வந்து வென்ச்சர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எல்லாமே இருந்துச்சு. அவருக்கு ஆக்ஷன், இமோஷன், காமெடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நல்லா நான் வந்து சிரிச்சுட்டே இருந்தேன். ஸோ எனக்கு நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் படத்தை. தேங்க்யூ ஸோ மச். அர்ச்சனா மேடம் பாலாஜி சார் அவங்களோட என்னங்க? அர்ச்சனா மேடம் அவங்களுக்கு பாலாஜி தண்ணி அவங்க லவ் போர்ஷன் அது ரொம்ப வந்துட்டு க்யூட்டா இருந்துச்சு. எப்பவுமே இந்த யூனோ கொஞ்சம் வயசானவங்க வந்து அந்த லவ் பண்ணும்போது எப்படி எத்தனை வருஷம் அவங்க வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக லவ் பண்ணிட்டே இருக்காங்க அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. அந்த மாதிரி பார்த்து கொஸ்டின் பண்ணுற ஒரு கப்பலாக தான் வந்துட்டு அவங்க வந்து இருந்தாங்க. செம்ம க்யூட்டாக இருந்தது. அண்ட் நிறைய இடத்துல வந்துட்டு லைட்டாக செம்மையாக இமோஷனல் ஆயிடுச்சு அவங்க 2 பேத்துக்குள்ளே. அந்த கெமிஸ்ட்ரி ஃபீலிங்லாம் வரும்பொழுது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. 2 பேருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டர்ஸ். அந்த 2 பேர் எங்கேயாவது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா? பார்க்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படி இருந்தாங்க 2 பேர் ஒரு பெரியவங்க அப்படின்னு ஃபேமிலியில் இவ்வளோ க்யூட்டாக வந்துச்சு. நான் அவ்வளோ ரியல் லைஃப்பில் வந்து நான் பார்த்தது கிடையாது. சண்டை போடுற கப்புள்ஸ் தான் நான் வந்து நிறையா பார்த்துருக்கேன், அடிச்சுட்டு பிடிச்சிட்டு. பட் இந்த மாதிரி செம க்யூட்டாக இருக்கணும் நம்ம ஃப்யூச்சரில். அந்த மாதிரி ஆஸ்பைரிங்காக இருந்துச்சுன்னு வேணால் நான் சொல்லுவேன். இவ்வளோ சின்ன ஸ்க்ரீன்லேயே பாலா பார்த்துருக்கீங்க, பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அங்கே சிரிக்க வச்சா நீங்கள் அவ்வளோ வச்சாரு, எப்படி இருந்துச்சு? அதுதான் அவரை ஆக்டராக பார்க்குறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப டிஃபிகல்ட் இல்லை. ஒரு கொமேடியனாக ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற ஒருத்தர் ஹீரோவாக பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அதுக்காக அவரை மாற்றிக்கிட்டாரு. ஃபிசிக்கலி அவரை வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா அவரை பில்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்லேயும் அவர் வந்து நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ விச் இஸ் வெரி 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 பியூட்டிஃபுல் டு லுக் அட். அண்ட் அவரை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மள ஒருத்தர் இஸ் டூயிங் கிரேட் அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி அவருக்கு நிறைய லவ் இருக்கு பப்ளிக்ல. அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் அது இன்னும் 100 folds அதிகமாகும் தான் நினைக்கிறேன் நான். ரொம்ப நல்லா இருக்குப்பா. பாலா எப்படி நடிச்சிருந்தாரு? நல்லா நடிச்சிருக்காப்ப. சண்டை போடுறது, இந்த உதவி செலுத்துறது, ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சண்டை நல்லா போடுறாரு. வேற அது இல்லாமல் காமெடிலாம் இருந்தது. காமெடி நல்லா இருக்குது. எங்கேயாவது உங்களை அனுபவிச்சாரா படத்துல எங்கேயாவது உங்களை அனுபவிச்சாரா? அழ வச்சார நிறைய வச்சார நிறைய கேட்குறாங்க. ஒரு நாள் சின்ன டிவியில் பார்த்தீங்க, இப்போ தியேட்டரில் பார்க்குறீங்க, எப்படி இருந்துச்சு பாலா? தியேட்டரில் ரொம்ப நல்லா இருக்குதுப்பா. அர்ச்சனா அவங்க 2 பேர் நடிச்சிருந்தாங்க. அப்பா அம்மா அவங்க ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது படம் ரொம்ப நல்லா இருந்தது. பாலா ரொம்ப எமோஷனாக நல்லா நடிச்சிருந்தாரு. சென்டிமேட்டாக நடிச்சிருந்தாரு. அமுதவாணன் நடிச்சிருந்தாரு. அவரும் நல்லா காமெடிலாம் பண்ணி நல்லா நடிச்சிருந்தாரு. படத்தில் வந்து
டிவிலலாம் எல்லாரும் சிரிக்க வைப்பாரு, படத்தில் ஏதோ அனுபவிச்சிட்டாங்க, ஏதோ அழுதுருக்காங்க. ஏன் பாலாவா அழ வச்சுட்டாரு, சிரிக்க வச்சாரு, அழுக வச்சாரு. பாட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு? பாட்டும் நல்லா இருந்தது. இந்த அர்ச்சனா மேடம் அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே நல்லா நல்லா நடிச்சு நடிச்சிருந்தாங்க. டான்ஸ் பாட்டுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு ஓவரால் எவ்வளோ பிடிச்சிருக்குங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு. காந்தி கண்ணாடி படம் எப்படி இருந்துச்சு? படம் ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருந்தது. பாலாண்ணா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்காங்க. ஒரு டூ யங்ஸ்டர் அண்ட் ஓல்டு அவங்களோட லவ் ஸ்டோரியை வந்து அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. லவ்வில் எவ்வளோ சண்டை இருக்கும், எவ்வளோ இது இருக்குன்றது. லாஸ்ட் அண்ட் யுவன் சார் மியூசிக் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஒரு மாதிரி ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, நிறைய ட்விஸ்ட் இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து செப்டம்பர் 5 அன்னைக்கு ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்ல மூவி. தேங்க்யூ.